ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர் மகா பெரிய வாசனம். இந்த இரண்டு செடியை மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு முன்பு வைத்து, அதுவும் ஒரே பூந்தொட்டியில் வைத்து வளர்த்து வாருங்கள். உங்கள் பிடித்த பீடை தரித்திரங்கள் ஒழியும். உங்களை சுற்றி இருக்கும் கெட்ட சக்திகளை நீக்கும். உங்கள் வீட்டுக்குள் நல்லதை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தை வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் நினைத்து நடக்காமல் போய்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். எத்தனை நாட்கள் நீங்கள் இது நடக்குமா அது நடக்குமா என்று எண்ணி யோசித்து புலம்பிக் கொண்டிருந்த அனைத்திற்கும் தீர்வு கிடைத்து, நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதற்கான முதல் அடியாகவே இந்த ஒரு மந்திரம் இருக்கும். அதனால நீங்க முழுமையான நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த, அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா, இந்த ரெண்டு செடியை உங்களுடைய வீட்டு முன்பு நீங்க நட்டுறது மூலியமா அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் எண்ணி எண்ணி புலம்பி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்ட அனைத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையவே இது மாத்திரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான 2 செடிகளை பற்றி தான் பார்க்க போயிடும். இந்த செடிகள் உங்களுடைய வீட்டின் முன்பு இருந்தால் நிச்சயம் உங்கள் வீட்டின் முன்பு தெய்வத்தின் நடமாட்டங்கள் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் பெருமாளுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக உங்களுடைய வீட்டுக்குள் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு செடிகளுக்கு இருக்கிறது. இந்த 2 செடியிலும் அதிர்பூர்வமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சில விஷயங்களும் இருக்கிறது. அதனாலதான் இந்த செடிகள் வீட்டின் முன்பு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்க. உங்களுடைய வீட்டின் முன்பு இந்த 2 செடிகளை நீங்களும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்த்து நல்லபடியா பார்த்துவாங்க. உங்க வீட்டின் முன்பு இந்த 2 செடிகள் காயிற மாதிரி இருக்கு, இல்ல காஞ்சி போதுன்னா நிச்சயமா அதை அடுத்து சில நாட்கள்லயே புதிதாக ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அதை நட்டு அதை மாத்திடுங்க. அப்படி இல்லைன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை நீங்களே சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு அடியே வந்து கொடுக்கும். அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்யாதீங்க. அதை மறந்தும் கூட உங்களுடைய வீட்டுல செடியெல்லாம் காயிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செடியை தண்ணி ஊற்றி வளர்க்க பாருங்க. அப்படி இல்லைன்னா புதிதாக, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அதையாச்சும் வச்சு வளர்த்துவாங்க. நிச்சயம் அப்படி செய்யும் போது மூலியதானா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். நீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வைக்கக்கூடிய அந்த 2 செடியில் முதல் செடி என்னவென்று பார்த்தோம்னா, நம்மளுடைய பெருமாளோட அம்சமா இருக்கக்கூடிய வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா துளசி. இந்த துளசி செடியில அவ்வளோ சக்தி இருக்கு. துளசி செடி வீட்டில் இருந்தாலே அது நமக்கு பெரிய மாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில துளசி செடியை நீங்க உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு வளர்த்து பாருங்க. நிச்சயமா அந்த துளசி செடியோட வாசம் உங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கும் போது, துளசியோட எண்ணங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே ஏற்படுத்தும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீக்கிடும். 2வது, இது பாத்தீங்கன்னா அருகம்புல். அருகம்புல் நிறைய நம்மளுடைய உடம்புக்கு தேவையான சத்துக்களையும், முக்கியமா விநாயகருடைய அம்சமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அருகம்புல் நம்மளுடைய வீட்டுல இருக்கிறதுனாலே கண்டிப்பா நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து இதை விடுபட வைக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே, நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதுவும் எப்போது வந்தாலும் சரி, இந்த அருகம்புல் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நம்மளை உக்கிரமா சுத்தி இருக்கக்கூடிய கோபத்துல இருந்து இது மொத்தமா நம்மளை வெளியே கொண்டு வந்துடும். அதனாலதான் சொல்றது, உங்களுடைய வீட்டுல அருகம்புல்ல நீங்க வளருங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க வச்சு அதாவது 2 விஷயத்தையும் ஒரே பூந்தொட்டியில வச்சு வளர்த்துவாங்க. நிச்சயமா அதனுடைய முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கையவே இது மொத்தமா மாத்திடும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு 2 செடிகளுக்கு இருக்கிறது. முழுமையான நம்பிக்கையோட நீங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைச்சு உங்களுடைய வாழ்க்கை நல்லதை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கும். முழுமையான நம்பிக்கையோட இதை செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கட்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரிய வாசனம். இந்த 2 செடியை ஒரே பூந்தொட்டியில் உன்னுடைய வீட்டின் முன்பு வைத்து வளர்த்துவா. உன்னை பிடித்த பீடை தரித்திரியம் ஒழியும். உன் வீட்டுக்குள் தெய்வ நடமாட்டம் உண்டாகும். பெருமாளுடைய அருள் உனக்கு பூர்ணமாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை அதாவது இந்த செடி நீ வீட்டுல வச்சு வளர்க்கறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு 2 செடிகளை பற்றியும் முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சு வீட்டுக்குள்ள இல்லைங்க, வீட்டின் முன்பு நீங்க வைக்கக்கூடிய ஒரு செடி வளர்ப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமா நீங்க ஒரு சில செடிகளை உங்களுடைய வீட்டின் முன்பு வச்சாலே அதனுடைய முழு பலனும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் சார்ந்துவிடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கஷ்டப்படாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உடனடியாக வெளியே கொண்டு வந்திருக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதாவது பாத்தீங்கன்னா பரிகாரம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படும் போது, இல்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கும் பொழுது, இல்ல குழப்பங்கள்ல கஷ்டப்படும் போது
உங்களுக்கு இந்த செடி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த 2 செடியை மட்டும் உங்களுடைய வீட்டின் முன்பு கொண்டு வைத்து வளர்த்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைவதை கண்கூடா பார்க்க முடியும். ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, செடி நாங்க வீட்டு முன்னாடி வளர்க்குறோம், ஆனா ஏதாச்சும் ஒரு சில காரியங்களால அது காஞ்சி போயிருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்க வீட்டு முன்பு வைக்கக்கூடிய செடி காஞ்சி போற மாதிரி இருக்கு, காஞ்சி போயிடுச்சுன்னா அந்த செடியை நீங்க பிடுங்கி போட்டு புதிதாக ஒரு செடி வச்சு அதை நல்லபடியா தண்ணி ஊற்றி வளர்த்துவாங்க, காய விடாதீங்க. ஏன்னா நீங்க வீட்டு முன்னாடி வைக்கக்கூடிய வளர்ச்சி செடி காயுதுனாலே கண்டிப்பா வீட்டுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களும் தேவையற்ற குழப்பங்களும், முக்கியமாக தீய சக்தியை உங்கள் குடும்பத்தை நெருங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனாலதான் அந்த செடி வீட்டின் முன்பு செடி காயுது. அதனால உங்க வீட்டின் முன்பு நீங்க வச்சு வளர்க்கக்கூடிய செடி காயுதுனாலே அதை தண்ணி ஊற்றி வளர்க்க பாருங்க. அப்படி முடியாத பட்சத்தில் புதிதாக ஒரு செடியை நட்டு அதை வளர்த்து வாருங்கள். நிச்சயம் அப்படி செய்யாம விட்டுறாதீங்க, அப்படி கண்டிப்பா செய்யணும். அது மூலியமா தான் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டின் முன்பு வைத்து வளர்த்த வேண்டிய செடி என்னவென்று பாருங்கள். இந்த செடியை தான் நீங்க வளர்க்க வேணும். முதல் விஷயமா பெருமாளோட அம்சமா இருக்கக்கூடிய துளசி செடி எப்பவுமே வீட்டு முன்னாடி இருக்கணுங்க. துளசி செடி இல்லாத வீடே இருக்கக்கூடாது. ஏன்னா துளசி செடியில அவ்வளவு அம்சங்கள் இருக்கிறது. துளசி செடி நம்ம வீட்டு முன்னாடி வச்சு வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய பல எண்ணற்ற நறுமணங்கள் மூலியமாகவும் வாசனை மூலியமாகவும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும். துளசி செடியை வீட்டில் வச்சா பெரிய மாற்றத்தை ஏற்படும் வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இரண்டாவது விஷயம் தும்பச்செடி. இந்த தும்பச்செடி உங்களுடைய வீட்டுக்கு முன்பு வைத்து வளர்த்துவாங்க. இந்த தும்பச்செடி வீட்டு முன்பு, அதாவது பார்த்தீங்கன்னா தும்பையும் அதாவது எடுத்து துளசியும் சேர்த்து நீங்க உங்களுடைய வீட்டில் வைக்கிறது மூலியமா முழுமையான ஒரு கடவுளோட சக்தியை உங்களுடைய வீட்டுக்குள்ள உணர முடியும். தெய்வ நடமாட்டத்தையும் உறுதியாக உங்களுடைய வீட்டுக்குள்ள உறுதியளிக்க முடியும். இது செல்வத்தையும் ஈர்க்கும், நினைக்க முடியாத அளவுக்கு பல நடக்க முடியாத விஷயத்தையும் நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அதனால நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு விஷயத்த, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பூந்தொட்டில் 2 செடியை மட்டும் வளர்த்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த 2 செடியை வைத்து வாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீடிதத்தை எல்லாம் ஒழித்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இந்த 3 பொருட்களை மட்டும் சேர்த்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசல்ல கட்டுங்க. இந்த 3 பொருட்களை சேர்த்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கெட்டது மூலியமா உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கும். இந்த சில பொருட்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தவே முழுமையாக மாத்திரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஒரு சில பொருட்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசல் இருந்துச்சுனாலே சரி, உங்களுடைய வீட்டுக்குள்ள தெய்வத்தினோட அருள் பூர்ணமாக கிடைக்கும். அதனால இந்த சில பொருட்களை மட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க மறக்காம கட்டி விடுங்க. அதுவும் இந்த நாள்லே கட்டுங்க. இதை எப்போ உங்களுக்கு கட்டினாலும் கட்டலாம், எந்த தினத்தில் வேணாலும் கட்டலாம். இன்னைக்கு தான்றது கட்டாயம் கிடையாது, எந்த தினத்தில்னாலும் கட்டலாம். இதுக்கு தடைகள்னு எந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதனால நீங்க இதை எந்த நாள் வேணாலும் பார்த்தீங்கன்னா செய்யலாம். எந்த நாள் செய்யும் போதும் சரி, உங்களுக்கு தடைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை எதுவுமே தவிர்த்துலாங்க. இந்த ஒரு விஷயத்த காலை மதியம் இரவு எந்த நேரமானாலும் செய்யலாம். சரி, அதை எப்படி செய்யணும், என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். முதல் விஷயம், உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்ட போறீங்கன்னா அதற்கு முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க ஒரு வெள்ளை நிற துணி, அதாவது வேஷ்டி எல்லாம் இருக்கும் வீட்டுல, அதை எடுத்து கூட அதை கழிச்சு மஞ்சள்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை காஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் மஞ்சள் நிற துணி எடுத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா முதல் விஷயமா பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பவுமே கெட்டது நடக்காம இருக்கணும், கெட்டதெல்லாம் நீங்கணும் அப்படின்ற போது வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்லுப்பு தான். கல்லுப்புல அவ்வளவு அம்சங்கள் இருக்கு. இந்த கல்லுப்பு இருந்தாலே சரி, வீட்டுல கெட்டதுகள்ன்றது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. அதனால முதல் விஷயமா உங்களோட வீட்டு நிலைவாசல கட்டும் போது கல்லுப்பு வச்சுக்கோங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா சிறிதளவு ஜவ்வாதவை பாத்தீங்கன்னா வைங்க. ஜவ்வாது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிசயங்களை வீட்டுல நிகழ்த்தும். அதனால ஜவ்வாது வீட்டுல இருக்கிறபடியா பாத்துக்கோங்க. இந்த ஜவ்வாது வைக்கிறது மூலியமா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கப்படும். முக்கியமா தெய்வத்துடைய அருள் பூர்ணமா நம்மளுடைய வீட்டுக்குள்ள கிடைக்கும். அதனாலதான் இந்த ஜவ்வாதை நம்முடைய வீட்டுல எப்பவுமே அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க நேற்று நிலைவாசல வச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ள தெய்வங்களுடைய நடமாட்டம் உண்டாகும். அதை எடுத்து 3வது பொருள் வேற ஒண்ணும் இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்து இருக்கக்கூடிய, முக்கியமாக பாத்தீங்கன்னா பணங்களை ஈர்க்கக்கூடிய, பணத்தின் அருமையை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காயையும் வச்சிருங்க. இந்த 3 பொருட்களையுமே பாத்தீங்கன்னா சேர்த்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க வைங்க. அதுக்கப்புறமா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தவிட அருமையான செல்வங்கள் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் அதிசயங்கள் நடக்கும். உங்களுடைய குழந்தையோட வாழ்க்கை கூட மாறும். இந்த 3 பொருட்கள அபாய சக்திகள் இருக்கிறதுனாலதான்
இந்த 3 பொருட்களையும் வீட்டின் நிலைவாசல கட்டணும் அப்படின்றத சொல்றோம். உங்களால முடிஞ்சிச்சுன்னா மட்டும், அதாவது பாத்தீங்கன்னா இந்த 3 பொருட்களை வச்சாலே போதும். உங்களால முடிஞ்சு